Hello my dear students, good morning. Welcome to the Biology Academy Tamil channel. நான் உங்கள் பாரதிராஜா விலங்கியல் ஆசிரியர். 2026ல 12th முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய கோர்சஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான். இந்த கோர்ஸை எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களோட விருப்பம். எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் அமைய போகுது. அதனால் எடுக்கக்கூடிய கோர்ஸை நல்ல காலேஜில் எடுத்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே எல்லா படிப்புமே வேல்யூபுளான படிப்பு தான். வேலைவாய்ப்பு இல்லாத படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு படிப்புமே கிடையாது. நல்ல கோர்ஸை நல்ல காலேஜில் எடுத்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலோட இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். 12th முடித்ததுக்கப்புறமா 12th மார்க்கை வச்சு நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஆனால் அந்த கோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங். ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்னடான்னா இன்ஜினியருக்கே வேலை இல்லை அப்படின்னா வேற யாருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க, கிடைச்சதுன்னா நல்ல கோர்ஸ், எப்போதுமே ஃபீச்சர் இருக்கக்கூடியது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி எந்த இன்ஜினியரிங் கிடைச்சாலும் எடுத்து படிங்க. ஆனால் நல்ல காலேஜில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதோட ஸ்கோப் அப்படிங்கிறது இன்னும் வேற லெவலில் இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி 1 lakh 2 lakh 3 lakhs மோர் தென் 10 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதனால இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்கள் சரியாக படிக்கல அப்படின்னா எந்த கோர்ஸாக இருந்தாலும் வேலை கிடைக்காது. கோர்ஸை எடுத்துட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். டாப் 5 கோர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோர்ஸ் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே சார் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அந்த லிஸ்ட்டை மட்டும் நான் தரப்போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், கிண்டி அண்டு குரோம்பட் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆர் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி பட்டுக்கோட்டை கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி திருக்குவளை கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அரியலூர் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி திண்டுக்கல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி பாளையங்கோட்டை திருநெல்வேலி. இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இது கவர்மெண்ட் காலேஜஸ். இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் அண்ணா யூனிவர்சிட்டி விஓ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில், இதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் அஃபிலியேட்டட் காலேஜஸாக வர்றாங்க. அடுத்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை. தேர்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ். இங்கே சீட்டு கிடைச்சாலும் எடுத்து படிங்க, இங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இது எல்லாமே கவர்மெண்ட் எய்டட். இந்த காலேஜஸ்ல நீங்க இன்ஜினியரிங் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா வரும், கோர்சஸும் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2000 தான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இவங்க எல்லாமே ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது இல்லாம கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம். பிரைவேட் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. பெஸ்டான காலேஜஸாக இருந்தால் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க, டெஃபினட்டாக உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் வேற லெவலில் இருக்கும். அதனால என்ட்ரன்ஸ் இல்லாமல் சேர போகிற கோர்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்க வேண்டியது இன்ஜினியரிங். அடுத்து செகண்டாக நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா
அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், அடுத்து வந்து காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம். காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கு CUET அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கணும். பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் உங்களோட 12th மார்க்கை வச்சு பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண முடியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்டாக இருக்கிறாங்க. எஸ்பெஷலி யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இது எல்லாமே அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாமும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கிளியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸு போட்டி போட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க. செகண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக நீங்கள் எடுக்க வேண்டிய கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரியாக வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர் காலேஜில் நம்ம நினைக்கிற மாதிரி பிஎஸ்சி அக்ரி மட்டும் கிடையாது, தவிர வேறு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி செரிகல்ச்சர் படிக்கலாம், பிடெக் பயோடெக்னாலஜி ப்ரைவேட்டில் படிக்கிறத விட கவர்மெண்ட்டில் படிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். அதனால் பயோடெக்னாலஜி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இந்த பிடெக் கோர்சஸ் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். அதாவது மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படித்த ஸ்டூடெண்ட்டு, பயாலஜி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்டு இதுக்கு எலிஜிபிள். பட் பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு கண்டிப்பாக பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். டாப் 5 கோர்சஸ் வித்தவுட் என்ட்ரன்ஸில் நீங்கள் செகண்ட் சாய்ஸாக வச்சுக்க வேண்டியது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். தேர்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நான் சொல்லக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அதாவது நார்மலாக ஒரு டிகிரி கிராஜுவேட் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமோ அதெல்லாம் எழுதலாம். அதோட சேர்த்து இவங்களோட ஃபீல்டையும் ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறனால இந்த கோர்சஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கிறேன். பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த கோர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் இருக்குது, வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல இருக்குது, வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில் இருக்குது, வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு, வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் கூட்ரோடு சேலம், வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி, வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட் திருப்பூர். இது எல்லாமே வெட்டனரி சயின்ஸ்க்கான காலேஜ். இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறனால இது ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். 12th முடித்த ஸ்டூடெண்ட்டு எப்படி இன்ஜினியரிங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எப்படி அக்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்ஜினியரிங்கோ அக்ரியோ உங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ட் சாய்ஸாக நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸை வச்சுக்கலாம். ஃபிஷரி சயின்ஸ். இந்த ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டில் நிறைய எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். கோஸ்டல் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் ஃபிஷ் ப்ராசஸிங் கம்பெனிஸ் இருக்கோ அந்த மாதிரி ஃபிஷ் ப்ராசஸிங் கம்பெனிலாம் நிறைய எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கோர்ஸுக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, இங்கே வந்து ஒரு 60 சீட் அவைலபிளாக இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரி, இங்கே ஒரு 60 சீட் அவைலபிளாக இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாகப்பட்டினம், இங்கே ஒரு 60 சீட் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அந்த கோர்ஸ். இது இல்லாமல் வேற என்னென்ன கோர்சஸ்லாம் இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கலாம் அப்படின்னா பிடெக் ஃபிஷ் இன்ஜினியரிங் படிக்கலாம், காலேஜ் ஆஃப் ஃபிஷ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் இருக்குது. பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கலாம், காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் இருக்குது. பிடெக் பயோடெக்னாலஜி, ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து படிங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி OMR சென்னை. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி OMR சென்னை, அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங், காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி மாதவரம் மில்க் காலனி மாதவரம் சென்னை, அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் ஸ்கூல் ஃபிஷரிஸ் OMR சென்னை, அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்டு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி
இது எங்கே இருக்குது அப்படின்னா மாதவரம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. அண்டு இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்வாகல்ச்சர் டெக்னாலஜி முட்டுக்காடு சென்னை. அண்டு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி அண்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி மண்டபம். இது எல்லாமே ஃபிஷரி சயின்ஸ் சம்மந்தமான கோர்சஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய எக்ஸாம் இருக்கட்டும், அல்லது பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு சப்போஸ் அதில் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் படித்த படிப்பு மூலமாக வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸ், முக்கியமான கோர்ஸ் லா. டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். லா காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னா வேணான்னு சொல்ல வேண்டாம், எடுத்துருங்க. நீங்கள் அதிகபட்சமாக நீதிபதி வரைக்கும் உங்களால் உயர்ந்த பதவிக்கு போக முடியும். நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்புமிக்க பதவி அப்படின்னா நீதிபதி பதவி. அதுக்கு நீங்கள் பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா லா படிச்சிருக்கணும். காலேஜுக்குள்ளார முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்னென்ன அதில் ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, எப்படி நம்ம ஜட்ஜ் ஆகிறது, எப்படி நீதிபதி ஆகிறது அப்படிங்கிறது எல்லாமே காலேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி இன்ஜினியரிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் லா காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த லா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லது பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம். இந்த கோர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ட்ரன்ஸு கிடையாது, 12th மார்க் வச்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. 12th நல்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க. கவர்மெண்ட் லா காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பெரும்புதூர், கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு, கவர்மெண்ட் லா காலேஜ் வெள்ளூர், கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம், கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரி, கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம், கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம், கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல், கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி, கவர்மெண்ட் லா காலேஜ் காரைக்குடி. இந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிக்கிறனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சம் 5,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு 5 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா கோர்சஸ், எக்கச்சக்கமான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோர்ஸோட டீட்டெயிலை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். 12th முடிச்சதுக்கப்புறமா சார் நான் எந்த என்ட்ரன்ஸுமே எழுதலை, நான் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைடன்ஸாக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அதனால் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், உங்களோட கெரியரை டிசைட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 12th முடிச்சதுக்கப்புறமா பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.